ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சிறு வயதில் ஒரு கனவை கண்டார். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் காலை ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி வந்து ஒரு அதிசயத்தை சொன்னார்கள். என் தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதை, சஜ்தா செய்வதை நான் கனவில் கண்டேன். அந்த கனவு ஒரு மகத்தான எதிர்காலத்தின் அடையாளம். ஆனால் அந்த உயரிய இடத்தை பெறுவதற்கு முன்னால் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தது என்ன தெரியுமா? சொந்த சகோதரர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஒரு இருண்ட கிணற்றில் வீசப்பட்டார்கள். பின் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார்கள். பல்லாண்டுகள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சோதனைகள் தொடர்ந்த போதிலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை தளரவில்லை. இறுதியில் அதே கனவு பலித்தது. எகிப்தின் மாபெரும் அதிகாரியாக அவர்கள் உயர்ந்தார்கள். இந்த வரலாறு நமக்குச் சொல்லும் பாடம் இதுதான். உங்கள் பயணத்தில் தடைகள் அதிகம் இருந்தால் உங்கள் இலக்கு மிகப் பெரியது என்ற அர்த்தம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உயர்வை நாடினால், இந்த உலகமே திரண்டு வந்து உங்களை கிணற்றில் தள்ளினாலும் அவன் உங்களை அரியணையில் அமர்த்தியே தீருவான். இது போன்ற இஸ்லாமிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.